அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பிற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் எத்தனையோ இருந்தாலும் 4ஆம் கட்ட மொழி போராட்டம் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதோடைய வரலாற்றையும் பின்னணியையும் அலசுகிறது தான் இன்றைய சிறப்பு தொகுப்பு. 4ஆம் கட்ட மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, வரலாறு பதிச்சதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 60களில் நடைபெற்ற இந்த 4ஆம் கட்ட மொழி போராட்டத்தில் தான் அதிகப்படியான உயிரிழப்புகளை தமிழகம் சந்தித்தது. 2 மாத காலத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த 4ஆம் கட்ட மொழி போராட்டத்திற்கு ஆரம்ப புள்ளியா இருந்தாரு லால் பகதூர் சாஸ்திரி. 1963 ஏப்ரல் மாதம் 2வது வாரத்துல ஆட்சி மொழிக்கான மசோதாவை மத்திய அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தாக்கல் செய்கிறாரு. இதன்படி 1965 ஜனவரி 26 இந்தியாவெங்கும் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியா இருக்கணும், ஆங்கிலத்தை துணையா பயன்படுத்திக்கணும்னு உத்தரவு வெளியிடப்படுது. இந்தி திணிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வந்த மத்திய அரசுடைய சிகரம் தொட்ட உத்தரவாகத்தான் இந்த உத்தரவு பார்க்கப்பட்டது. மேலும் இந்தி புழக்கத்துல இல்லாம இருக்கக்கூடிய மாநில மக்கள் அவங்கள் விரும்புகின்ற வரை இணையாட்சி மொழியா ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு நேரு சொன்ன வாக்குறுதியை ஒண்ணுலாம ஆக்கிட்டாரு சாஸ்திரி அப்படின்னு அறிஞர் அண்ணா விமர்சிச்சாரு. இதையடுத்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய இந்த 17வது பிரிவை நீக்கிவிட்டு, அதாவது இந்தி மட்டும்தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியா இருக்கணும்னு சொல்லக்கூடிய 17வது பிரிவை நீக்கிட்டு தமிழ் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குவதற்காக ஒரு புதிய சட்ட பிரிவை கொண்டு வரணும்னு சொன்ன திமுக அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. அந்த போராட்டம் 1963 நவம்பர் 17 இருந்து 1965 ஜனவரி 26 வரைக்கும் நடைபெறும்னு சொல்றாங்க. இதற்கு எதிர்வினையாற்றிய அப்போதைய முதலமைச்சர் பக்தவத்சலம் என்ன சொன்னாருன்னா, திமுக அவர்களுடைய இல்லங்கள்ல கருப்பு கொடி ஏற்றுவதை அரசு அனுமதிக்காதுன்னு, கலவரமே நடந்தாலும் திமுகவினருக்கு அரசு பாதுகாப்பு தராதுன்னு சொன்னாங்க. ஆனா 4ஆம் மொழிக்கட்ட போர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடே கிளர்ந்தெழுந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பா இளைஞர்கள். கீழ்ப்பளவூர் சின்னசாமி தொடங்கி மயிலாடுதுறை சாரங்கபாணி வரைக்கும் அதிகப்படியான இளைஞர்கள் தீக்குளித்தும் விஷமருந்துகள் அருந்தியும் மரணமடைஞ்சாங்க. காவலர்களால் மரணமடைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக தான் இருந்துச்சு. ஜனவரி 26ஆம் தேதி தன்னுடைய போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க திமுக. ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா முதல் நாளில் இருந்தே திமுகவுடைய மிக முக்கியம் வாய்ந்த தலைவர்களா பார்க்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா, நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், கலைஞர்னு நிறைய முக்கியம் வாய்ந்த பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா சொன்ன நேரத்துல திமுகவுடைய தொண்டர்கள் வீடுகள் எங்கும் கருப்பு கொடி ஏற்றி போராட்ட களத்துல கருப்பு சட்டை அணிந்து போராட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் காவலர்கள் திமுகவினரை கூண்டு கூடா கைது செஞ்சிட்டு இருக்க, மறுபக்கம் மாணவர்கள் இந்த போராட்ட களத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினாங்க. அப்போ மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த மோதல்ல துப்பாக்கி குண்டுக்கு பலியானார் ராஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மாணவர். இதற்கு எதிர்வினை ஆற்றும்படியாக மாணவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பேருந்தை தீயிட்டு கொளுத்தி அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 50 நாட்களுக்கு மேலா மாணவர்களுடைய போராட்டம் நீடிச்சு. இப்படி அதிகப்படியான உயிரிழப்புகள், தீக்குளிப்புகளை சந்திச்ச இந்த 4ஆம் கட்ட மொழி போராட்டத்திற்கு பின்னாடிதான் மத்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல இருக்கக்கூடிய அட்டவணை 8ல இருக்கக்கூடிய 14 தேசிய மொழிகளையும் மத்திய பணிகளுக்காக நடைபெறக்கூடிய தேர்வுகள்ல பயிற்று மொழியா அங்கீகரிச்சது. அது மட்டும் இல்லாம நேரு சொன்ன வாக்குறுதி, அதாவது இந்திய ஆட்சி மொழியா ஏற்கிற வரைக்கும் ஆங்கிலத்தை இணையாட்சி மொழியா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிய ஆட்சி மொழி சட்டத்துல சேர்க்கிறதாவும் ஒப்புக்கொண்டாங்க. அங்க நாம இப்போ படிக்கக்கூடிய தமிழ் வெறும் எளிமையா நமக்கு கிடைச்சிடல. அதனால் தமிழை வாசிப்போம், நேசிப்போம் என்று சொல்லி மொழி போராட்டத்தின் மிகப்பெரிய ஒரு சகாப்தம் இன்றைய காணொளியோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.